தேவன் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டு நாட்களில் கொடுக்கப்பட்ட, குறிப்பாக தாவீதுக்கும் அவனுடைய சந்ததியாருக்கும் அளிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை நித்திய உடன்படிக்கையாக தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை காட்டிலும் உடன்படிக்கை என்பது மேலானது. பழைய ஏற்பாட்டில் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு, உடன்படிக்கையும் பண்ணார். அந்த பழைய உடன்படிக்கையை காட்டிலும் இன்னும் சொல்ல போனால் புதிய உடன்படிக்கை அதை காட்டிலும் இன்னும் மேலானது, சிறந்தது என்று பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கை இரத்தத்தினால் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் நம்மோடு பண்ணினதுனால முந்தினதை பழமையாக்கினார் என்று பார்க்கிறோம். முந்தினதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பழமையாய் மாறி போனது என்று பார்க்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி 2 கொரிந்தியரில் இதை குறித்து சொல்லும் பொழுது பாருங்களேன். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6 வசனத்துக்கு வரும் பாருங்களேன். 6வது வசனம் வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்கு உரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பாருங்கள், இந்த புதிய உடன்படிக்கை பற்றி வேதம் சொல்லும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கை எப்படின்னு கேட்டால் எழுத்துக்குரியது. எழுத்துக்குரியதுன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், இந்த உடன்படிக்கையெல்லாம் கற்பலகைகளில் எழுதப்பட்டு மனிதர்களிடத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கைகள். வேதம் சொல்லுகிறது அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கான்? ஆவிக்கு உரியதாக இருக்கிறது. பாருங்க, 7வது வசனம் சொல்லுது, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்தில் மகிமின் பிரகாசம் உண்டானபடினாலே இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்கு உரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன் மகிமைப்பட்டது அல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. பாருங்க, இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக ஆனதால் மிகவும் தாராளமாக என்ன செய்கிறோம்? பேசுகிறோம் அப்படிங்கிறார். இன்னும் 11வது வசனம் சொல்லுது, மேலும் ஒளிந்து போவதனுடைய முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. இப்போது பழைய உடன்படிக்கை என்ன பண்ணிச்சு அப்படின்னா மனுஷங்களுடைய வாழ்க்கையில் முக்காட்டை கொடுத்துச்சு. இன்றைக்கி உங்கள் சபையில் வந்தால் முக்காடு போட மாட்டாங்களா? நீங்கள் முக்காட்டெல்லாம் வலியுறுத்த மாட்டீங்களா அப்படின்னு நிறைய நேரங்களில் நிறைய பேர் கேட்கறது உண்டு. ஏன்னா பெந்தகோஸ்து சபைன்னா சபைக்குள்ளே போனால் ஒரு முக்காடு போடுறது நமக்கு ஒரு வழக்கம். இந்த முக்காடு எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் பைபிளில் பல முக்காட்டை பற்றி வேதம் சொல்லுது. அதில் இந்த பிரமாணங்கள் வாசிக்கப்படும் பொழுது போடப்படுகிற முக்காடு இருக்க, இந்த முக்காடை தான் இன்றைக்கி வரைக்கும் மனுஷன் கடைப்பிடிச்சிட்டு வரான். பல்வேறு காரணங்களால் முக்காடு போட்டாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சபைக்குள்ளே போடுற முக்காடு என்ன அப்படின்னு கேட்டால், நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு மோசே மலையிலிருந்து கீழே வரார் இல்லையா, வரும் பொழுது அவருடைய முகம் பயங்கரமாக பிரகாசமாகுது. தேவனை சந்திச்சுட்டு இந்த பிரமாணங்களை எழுதி வாங்கிட்டு கற்பனைகளோடு கீழே வராரு. வரும் பொழுது மக்களால் மோசே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலை. அவன் முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்குது. அப்போது அந்த பிரமாணத்தை கையில் வச்சுக்கிட்டு மோசே வந்திருக்கிறாரு. இப்போ மோசே யாராலும் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலை. மோசையை பார்க்க முடியாததுனால என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் அவன் துணி எடுத்து தன் தலையை என்ன செஞ்சான், மூடிட்டான். அப்படி மூடிக்கொண்டதுனால அது என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வேதாகமத்தில் எப்போ நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டாலும் வாசிக்கப்படும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாரும் தங்களுடைய தலையை என்ன செய்வாங்க, மூடிக்கிறாங்க.
தலையை வந்து துணியை போட்டு மூடிக்கிடுவாங்க. அது மூடுதல் எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு இந்த பிரமாணம் வந்து மகிமையான பிரமாணம், இது அக்கினிமயமான பிரமாணம், இந்த பிரமாணத்தை நம்மளால் டைரக்டாக பார்க்கவே முடியாது அப்படிங்கிறத பிரதிபலிப்பதற்கு அடையாளமாக நியாய பிரமாணங்கள் வாசிக்கப்படும் பொழுது எல்லாரும் ஒன்று எழுந்து நிற்பாங்க. உட்காந்துட்டுலாம் கேட்க முடியாது, எழுந்து தான் நிற்கணும். அது மாத்திரம் இல்லை, தலை என்ன செய்யணும், மூடிக்கிறோம். அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா தேவன் அவருடைய பிரமாணங்கள் அக்கினிமயமான பிரமாணங்களாக இருக்குது, தேவனுடைய பிரமாணங்கள் அப்படி பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. ரியலைஸ் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படி முக்காட்டிட்டு கொண்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இப்போ என்னென்னா, அந்த பிரமாணம் வந்து அவ்வளோ மகிமையுள்ள பிரமாணம் தாங்கிறாரு. அது ரொம்ப க்ளோரியஸான ஒரு கவர்னன்ட், ஒரு தேவன் கொடுத்த ஒரு கமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஆனால் அந்த பிரமாணம் வந்து பூரணமாகலை. அதனால் ஒரு புதிய உடன்படிக்கை வந்து ஏற்படுத்தப்பட வேண்டிய அவசியம் அங்கு வந்தது என்று பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த புதிய உடன்படிக்கை என்பது எப்படின்னு கேட்டால் ஆவிக்கு உரியதாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கை எதுக்குரியது? ஆவிக்கு உரியது. அது வந்து பழைய உடன்படிக்கைங்கிறது வந்து அது மாம்சத்துக்கு உரிய உடன்படிக்கையாகவும், புதிய உடன்படிக்கை என்பது ஆவிக்கு உரிய ஒரு உடன்படிக்கையாகவும் இருக்கிறது. இன்னொன்று சொல்லப்போனால், பழைய உடன்படிக்கை கற்பலகையில் எழுதப்பட்டது, எழுதி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அது எழுத்துக்களினாலே எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த என்று எழுதப்பட்டது. அந்த பிரமாணங்கள்லாம் கல்வெட்டுக்களாக அது எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமையின் பிரகாசம் உண்டானபடியினால இஸ்ரவேல் புத்திரரை அவன் முகத்தை நோக்கி என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அந்த பிரமாணத்தை கொண்டுட்டு வரும்பொழுது அந்த பிரமாணத்தை கையில் வைத்திருந்த மோசேயை இவங்களால் என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியலை. அப்போ கம்பேர் பண்ணுறாரு. இப்போ அந்த உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கைக்கு உள்ள வித்தியாசம் என்ன? பழைய உடன்படிக்கையை முகமுகமாக யாராலும் பார்க்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. இன்னைக்கு இந்த புதிய உடன்படிக்கை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், பாருங்கள், ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கு. ஏன்னா இந்த உடன்படிக்கை வந்து ஆவிக்குரிய உடன்படிக்கை, இந்த ஊழியம் என்பது ஆவிக்கு உரிய ஊழியம். பாருங்கள், அதனால தான் ஊழியம் பண்ணும் பொழுது நான் பழைய உடன்படிக்கையின்படி ஊழியம் பண்ணுறேன்னா புதிய உடன்படிக்கையின்படி ஊழியம் பண்ணுறேனாங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய ஆட்கள் வந்து இந்த பழைய உடன்படிக்கையிலே இருப்பாங்க. பழசையை பிடிச்சிட்டு பழைய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மோசேயின் நாட்கள் அப்படி எழுதப்பட்டிருக்கு, இப்படி அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறது இல்லையா அப்படின்னே சொல்லி மற்றவங்களை வந்து குற்றப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நான் சொல்ல, பழைய உடன்படிக்கையிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்த்துட்டோம். பழைய உடன்படிக்கை பூரணப்படுத்தும்னா புதிய உடன்படிக்கை தேவையே வந்திருக்காது. பழைய உடன்படிக்கை ஒன்றை பூரணப்படுத்தாததுனால தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை அவசியமாயிற்று என்று வேதம் சொல்லுது. அதனால இந்த புதிய உடன்படிக்கை, இப்போ புதிய ஏற்பாட்டு நாட்கள், புதிய ஏற்பாடுனா புதிய உடன்படிக்கை நாட்கள். இந்த புதிய உடன்படிக்கை நாட்களை ஊழியம் செய்யும் பொழுது புதிய உடன்படிக்கையின்படி தான் எல்லா ஊழியமும் பண்ணணும். புதிய உடன்படிக்கை நமக்கும் தேவனுக்கு இடையே என்ன உண்டாயிருக்கு, இந்த உடன்படிக்கையின்படி நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் பழைய உடன்படிக்கையின் சரத்துக்களும் உள்ளே இருக்கலாம். பழைய உடன்படிக்கையின் சரத்துக்களை முற்றிலுமா தூக்கி தேவன் வெளியே போட்டுடல. ஆனால் சிலவற்றில் தேவன் மாற்றி இருக்கிறார். ஏன்னா அது பூரணப்படுத்தாதெல்லாம் மாற்றிட்டு பூரணப்படுத்தக்கூடியவைகளை வச்சு இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை நம்மளோட என்ன பண்ணிட்டாரு, ஏற்படுத்தி விட்டார். அப்போ இன்னைக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த புதிய உடன்படிக்கையின் படிதான் இந்த ஊழியத்தை என்ன செய்யணும், நம்ம பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் இப்போ இங்கே பார்க்கிறோம் பிறகு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி என்று பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரங்க கிடையாது, நாங்கள் யார், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி. அப்போ புதிய உடன்படிக்கைக்கு ஊழியர்களாக தேவன் வந்து நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உடன்படிக்கையில் எங்கே எழுதப்படுது அப்படின்னு கேட்டால் இருதயத்தில் எழுதப்படுதான்.
பாருங்கள், வேதத்தில் இன்னும் இந்த பகுதியை ஆரம்பிக்கும் பொழுது அவர் இப்படி ஆரம்பிக்கிறார். 2ஆம் வசனம் பாருங்கள். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டு இருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாகிறாமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பாருங்கள், இங்கே பவுல் சொல்றாரு, இது புதிய உடன்படிக்கைங்கிறது எப்படின்னு கேட்டால், இது ஒரு ஆவிக்கு உரிய ஒரு உடன்படிக்கை. ஆவியிலே, ஆவியாகிய இருதயமாகிய ஆவியிலே எழுதப்பட்ட ஒரு உடன்படிக்கை. தேவனுக்கு நமக்கு இடையில ஆவியிலே உண்டாயிருக்கிற ஒரு உடன்படிக்கை. பாருங்க, இதை இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா எபிரேயரில் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் திரும்பவும் பாருங்கள். எபிரேயர் வாசிங்க. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். பாருங்க, அந்த நாட்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானுடைய யுகம் இந்த நாள் இருக்குது. இதை பற்றி தான் சொல்கிறார். ஏன்னா இந்த முதலாவது உடன்படிக்கையை இவங்க மீறிட்டாங்க. நம்முடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணிட்டாங்க? மீறிட்டாங்க. அந்த உடன்படிக்கை உடன்படிக்கையில் அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக இல்லை. அந்த உடன்படிக்கையில் அவங்க தவறிட்டாங்க. அதனால இப்போ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எபிரேயரில், அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லையே. இப்போ முதல்ல கொடுக்கப்பட்டுச்சு அந்த உடன்படிக்கையில் தவறே இல்லாத ரொம்ப சரியான உடன்படிக்கையாக அல்லது மீறப்படாத உடன்படிக்கையாக, அது நித்திய உடன்படிக்கையாக அந்த உடன்படிக்கை இருந்திருக்குமே. ஆனால் இன்னொரு உடன்படிக்கையை தேவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, பழைய ஏற்பாட்டு நாட்களில் அந்த முதலாவது பண்ணின அந்த உடன்படிக்கை பிழை உள்ளது அப்படின்னு சொன்னால் தப்பாக எழுதி கொடுத்தாரு, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அது குறைவுள்ளது. அது ஒருத்தனை நிறைவாய் மாற்றுகிறது இல்லை. அந்த உடன்படிக்கையினால் ஒரு மனுஷன் நிறைவை எட்டிரலை, அதுதான் சொல்ல வர்றார். அது சும்மா அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பூரணமான உடன்படிக்கையாக அந்த பழைய உடன்படிக்கை என்ன செய்யலை இல்லை அப்படிங்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், முதலாவது உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதலாவது உடன்படிக்கை கொஞ்சம் குறைவுள்ளதாக இருக்குது. அது பூரணப்படுத்த முடியலை. ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியல. உடன்படிக்கைலாம் தேவன் பண்ணார். அவங்களும் ஆட்டு ரத்தத்தை, விளையாட்டுக்கெல்லாம் இளங்காலையினுடைய ரத்தங்கள்லாம் சிந்தி அந்த உடன்படிக்கைலாம் என்ன பண்ணாங்க, பண்ணிட்டாங்க. தேவனோடு அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டது. ஆனால் இந்த மனிதன் அந்த உடன்படிக்கையில் இல்லை. மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? மீறிட்டான். மனுஷன் மீறும் பொழுது அந்த உடன்படிக்கை உடைகிறது. அது அவனை பூரணப்படுத்த முடியலை. இப்போ 2வது உடன்படிக்கை பண்ணும் பொழுது எப்படி பண்ணார்னா, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினால அவரே மனிதனுடைய பிரதிநிதியாக அவருடைய இரத்தத்தை கொண்டு அந்த உடன்படிக்கை அவர் பண்ணிட்டார். இப்போ இந்த உடன்படிக்கை ஏன் நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லப்படுதுன்னா, என்னுடைய பிரதிநிதியாக இயேசு இருக்கிறார். இப்போ சப்போஸ் நான் ஃபெயில் ஆயிடுறேன், இந்த உடன்படிக்கையில் நான் ஃபெய்த்ஃபுல்லாக ஃபெயில் ஆகிட்டா கூட தேவன் என்னை பார்க்கறதில்ல, என்னுடைய பிரதிநிதியாக இருக்கிற இயேசு என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். என்னுடைய பிரதிநிதியாக இருக்கிற இயேசுவை பார்க்கறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் குறைவுள்ளவனாக இருந்தாலும் கூட இந்த உடன்படிக்கையை தேவன் நிறைவாக பார்க்கிறார். அதனால தான் இதான் ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா, இது இந்த உடன்படிக்கையிலே தேவன் இயேசுவை பார்க்கிறார், என்ன பார்க்கல. ஏன்னா இயேசுக்குள்ளே வச்சுட்டாரு. இப்போ தேவன் யாரை பார்க்குறாருன்னா இயேசுவை தான் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். அதனால தான்
அந்த முதலாவது உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லையே. இஸ்ரவேல் குடும்பத்தார் வந்து பாருங்கள், அவங்களோட வந்து தேவன் வந்து மறுபடியும் சொல்கிறாரு, இப்போ அவங்க உடன்படிக்கைலாம் மீறி கட்டுப்பிட்டாங்க, உடன்படிக்கை மாறுதல் வந்துருச்சு, உடன்படிக்கையில் குளறுபடி வந்தவொடனே இப்போ அவங்கள பார்த்து சொல்கிறார், அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அப்போ என்னென்னா கல்வாரியை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இஸ்ரவேல் குடும்பத்தார் யூதா குடும்பத்தோடும் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு புதிய உடன்படிக்கை பண்ண போகிற காலம் வருகிறது. பழைய உடன்படிக்கையை மீறிட்டாங்க, பழைய உடன்படிக்கை உருவழிந்து விட்டது, அது குறைச்சல் உள்ளதாக போயிடுச்சு. அதனால இப்போ தேவனுக்கு மனுஷனுக்கு இடையில் உடன்படிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் முற்றிலுமாக கைவிடப்பட போகிறதில்லை. இப்போ இந்த மனிதனை கைவிடாமல் பாதுகாப்பதற்காக மனுஷனோட டைரக்டாக போடப்பட்ட உடன்படிக்கை மீறப்பட்டுருச்சு. இப்போ தேவனே இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக அவதரிக்கப்படும் பொழுது மனிதனுடைய பிரதிநிதியாக தேவனே தேவகுமாரன் என்ன செய்கிறாருங்க நிற்கிறபடினால தான் இந்த உடன்படிக்கை வேதம் சொல்லுகிறது, இது ஒரு நித்திய உடன்படிக்கை. இந்த மனுஷன் மீறினா கூட இந்த உடன்படிக்கை என்ன செய்யாது, அழிஞ்சு போகாது. மனுஷன் குறைவுள்ளவனாக இருக்கிறதுனால இது உடன்படிக்கை கெட்டு போகிறதே கிடையாது. அதனால தான் இது எட்டர்னல் கவர்னன்ட், எவர்லாஸ்டிங் கவர்னன்ட்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வரும். இவர் என்ன சொல்கிறார், அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை போல் இது இருப்பது இல்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. பாருங்கள், அவங்க எகிப்திலிருந்து தேவன் வந்து அவங்கள வெளியே கொண்டு வரும்பொழுது அவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த உடன்படிக்கை அவங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தை கொடுத்து அந்த உடன்படிக்கை பண்ணி தான் அவங்கள வெளியே கொண்டு வராரு. ஆனால் அந்த உடன்படிக்கையில் இஸ்ரேல் ஜனங்கள் நம்முடைய முற்பிதாக்கள் நிலை நின்றாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க கொஞ்ச நாளில் அந்த உடன்படிக்கையவே குலைச்சி போட்டுட்டு உடன்படிக்கைக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக தேவனையை விட்டு பின்னாடி போய் நிறைய அக்கிரமமான வேலைகள்லாம் செஞ்சிட்டாங்க. அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிற போல் ஃபெய்த்லெஸ்ஸாக போயிட்டாங்க. அவங்க விசுவாசத்தில் உண்மையில் அவங்க நிலை நிற்கலை. ஆகவே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர்களோட பண்ண உடன்படிக்கையை போல இந்த உடன்படிக்கை என்ன செய்யாது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்பொழுது அவங்களை வெளியில் அழைக்கும் போது அவங்களுக்கு எப்படி அழைக்கிறாருன்னா, அவங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் அவங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படி சொல்லி அவங்களை கூட்டிகிட்டு வராரு. ஆனால் அவங்களோட பண்ண உடன்படிக்கைலாம் அவங்க உறுதியாக இல்லாததுனால இப்போ அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வனாந்தரத்தில் வரும்பொழுதே அந்த எரிகோ மக்கள் அந்த வேவு பார்க்க போகிறாங்கல்ல, அவங்க போய் இஸ்ரேல் தேசத்தை வந்து வேவு பார்த்துட்டு வந்த உடனே அந்த முற்பிதாக்கள் கோத்திர பிதாக்கள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை கலங்க பண்ணுறாங்க. யோசுவா காலேபை தவிர மற்ற எல்லாரும் பயமுறுத்தி விட்டாங்க. அப்போ உடனே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் உட்காந்து ராம் முழுவதும் அழுதாங்கன்னு போட்டிருக்கு. வேவு பார்த்துட்டு வந்து தகவல் கிடைச்ச அன்னைக்கு எல்லோரும் என்ன செஞ்சாங்க, ராம் முழுவதும் பகல் முழுவதும் உட்காந்து ஒரே அழுக. 30 லட்சம் பேர் உட்காந்து அழுகிறான். எப்படி இருக்கும் பாருங்கள். என்னன்னா இவங்க கொண்டு வந்து சொன்ன துர்ச்செய்தி அப்படிப்பட்டது. இப்போ உடன்படிக்கையெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, சூழ்நிலையை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, உடன்படிக்கை மறந்துட்டாங்க. சில நேரங்களில் பாருங்கள், சூழ்நிலையாக உடன்படிக்கையா அப்படி போகும்போது நம்முடைய ஃபோக்கஸ் சூழ்நிலை மேலே இருந்துச்சுன்னா நம்ம எதை மறந்துடுவோம், உடன்படிக்கை மறந்துடுவோம், வாக்கு தத்துவத்தை மறந்துடுவோம், பைபிளே மறந்துடுவோம், தேவனே கூட மறந்துடுவோம், கடவுள் யாரும் கூட கேட்டுருவோம் மனுஷன். ஏன்னா இந்த சூழ்நிலை மனுஷனை அப்படி என்ன பண்ணுது, நெருக்குது, அப்படியே போட்டு அழுத்துது. இப்போ அவங்க போய் அந்த ஐடியாவே தப்புங்க. இந்த வேவு பார்க்க அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அந்த ஐடியாவே தப்பு. அது தேவன் சொன்ன ஐடியாவே கிடையாது. தேவனுக்கு தான் தெரியுமே, எல்லாம் இவங்களை பற்றி தான் தெரியுமே. அதனால தான் பின்னாடி உபாகமத்தில் எழுதும் பொழுது மோசே, உங்கள் சொற்படி கேட்டு நான் வந்து வேவுக்காரெல்லாம் அனுப்புனேன், நீங்கள் போயிட்டு வந்து தப்பு தப்பாக பேசி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ரொம்ப கலங்க பண்ணிட்டீங்க. இந்த ஜனங்களும் வந்து
கர்த்தருக்கு விரோதமாக இது பண்ணிட்டாங்க. அதனால அதனுடைய விளைவாக நான் தேவனுடைய கோபமும் என் மேல் நினைச்சிருச்சு வந்ததுனால தான் நீ கானானுக்குள்ளே போக முடியாதுன்னு கடவுள் சொல்லிட்டாருன்னு மோசையை விளக்க சொல்கிறார். அப்போ இந்த வேவுக்காரரை அனுப்புனதே தப்பு. முதல்ல போய் சுதந்திரிப்பான்னு சொன்னால் அது எப்படி இருந்தாலும் அவங்க சுதந்திரிக்க போகிறாங்க, அவ்வளோதான். இவங்களாக தான் ஐடியா போட்டாங்க, நம்ம எந்த வழியாய் போய் எப்படி சுதந்திரித்து கொள்ளலாம் என்பதை அறியும்படி நம்ம வேவுக்காரரை. இதெல்லாம் இந்த மூப்பர்கள் சர்ச் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூப்பர்கள் இஸ்ரேல் ஜனங்களில் 30 லட்சம் ஜனங்களில் கமிட்டி இருந்திருக்கும்ல, இந்த கமிட்டியோட ஆலோசனை இது கர்த்தருடைய ஆலோசனை கிடையாது. அதனால தான் கமிட்டியோட ஆலோசனை பெருசாக, கர்த்தருடைய ஆலோசனை பெருசாக. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை தான் பெருசு. கர்த்தர் சொன்னபடி தான் செய்யணும். அவர் சொல்கிறாரு, முன்னாடி அங்கே ஏத்தியன் இருக்கான், ஏபோசியன் இருக்கான், கானானி இருக்கான், கிர்காசியர் இருக்கான், பெருசியன் இருக்கான், அத்தனை பேரையும் உனக்கு முன்பாக நான் துரத்தி விடுவேன்னு சொல்லிட்டாரு. அந்த தேசம் எப்படி இருந்தானே, யார் இருந்தானே, எவ்வளோ பெரிய ஏனோக்கியர் இருந்தானே, எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் கர்த்தர் சொல்லும் பொழுது உள்ளே மூவ் ஆக போகிறேன் அப்படின்னு மூவ் ஆகியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, வெற்றி பெற்றிருப்பாங்க. சில நேரங்களில் பாருங்கள், இந்த வேவு பார்க்க அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, இது நம்மளுடைய விசுவாசத்தை என்ன செஞ்சிருது, குறைத்து போட்டு விடுகிறது. சில நேரங்களில் ரொம்ப யோசிப்பாங்க, அது எப்படி இருக்குமோ அப்படின்னு. பாருங்க, நிறைய பேர் யோசிக்காமல் கல்யாணம் கட்டுவான். அவன் கல்யாணம் கட்டி 4 பிள்ளையை பற்றிரும், வாழ்க்கையில் சில அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், அதெல்லாம் மேற்கொண்டு வந்துடுவான். சிலர் கல்யாணத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. கல்யாணம் கட்டினா மனைவின்னு ஒருத்தி வந்துட்டானா அவளையும் போஷிக்கணும், அவளுக்கு எவ்வளோ செலவு வரும், அப்புறம் வீடு கட்டணும், அப்புறம் குழந்தை பெற்றுச்சா, அப்புறம் குழந்தைய பார்க்கணும், உட்காந்து கணக்கு விட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் கல்யாணமே பண்ண மாட்டாங்க. 2000 ரூபா கூட என் கையில் கிடையாதுங்க, கையில் பைசா காசு இல்லாமல் கல்யாணம் கட்டின ஆளுன்னா நான் ஒரு ஆளாக தான் இருப்பேன். உண்மையிலே சொல்கிறேன், எந்த காசுமே என்கிட்ட கிடையாது. எங்கள் அண்ணன் கல்யாணம் அன்னைக்கு வந்து 2000 ரூபா கையில் கொடுத்தாரு, அதான் பாக்கெட்டில் வச்சுட்டு அடுத்த நாள் செலவு பண்ணேன். பணத்தை பற்றி எந்த பிளானிங்குமே பண்ணலை. ஆனால் கல்யாணம் கட்டினேன், நானும் பிள்ளைகளை பற்றி சமுதாயத்தில் வாழ்ந்துட்டேன். என்னோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, கல்யாணம்னா அப்படியே உட்காந்து பயப்படுறாங்க. அடுத்து மனைவி வந்துட்டா எப்படி இருக்கும், அப்படியே செலவு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா இந்த கானான் தேசம். கல்யாணங்கிறது வந்து பாருங்கள், தேவன் ஒரு ஃபேமிலி லைஃப்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு கானானை போல இருக்கிறது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரிடத்திலிருந்து எல்லா ஃபேவர்ஸும் வரப்போகுது. அப்புறம் டக்குன்னு கல்யாணம் கட்ட வேண்டியதானே. கல்யாணம் கட்டினா எல்லா தயவும் என்ன செய்யும், வரும். எனக்கெல்லாம் வந்துச்சு. மனைவி வீட்டில் கல்யாண செலவு பார்த்துட்டாங்க, தயவு வந்துச்சா வரலையா, எல்லா தயவும் வருங்க. மனைவி வரும்போதே மனைவினாவே பெரிய தயவுன்னு தான் அர்த்தம். இது நிறைய பேருக்கு மனுஷங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மனைவி வந்தால் தயவு என்ன செய்யும், வரும்னு போட்டிருக்கு. அது ஏதோ பெண்கள் நீங்கள் கற்றுட்டு நிறைய தயவு பெற்றிருக்கீங்க, அதனால நீங்கள் வந்தீங்கன்னா தயவு வரும்னு வேலை விஷயம். இதை நம்பணும். ஆளாம் என்ன செய்யணும். இப்போ ஏவாளை கொண்டாந்து நிறுத்தும் போதே கொஞ்சமாவது யோசிச்சிங்களா, ஆண்டவரை இவளை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, அடுத்தாப்புல ஆபேல் பிறந்தா என்ன பண்ணுறது, காயின் பிறந்தா என்ன பண்ணுறது, இப்படிலாம் கடவுள்கிட்ட என்ன செய்யலை, கேள்வியே கேட்கல. அவன் சொன்னான், ஓ ஏவாளை கொடுக்குறீங்களா, நான் பெற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதான். ஈசாக்குக்கு போய் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் போய் பெண் கொண்டு வந்தான். வந்த உடனே அவன் நிறுத்தி வச்சுட்டு கேள்வியெல்லாம் அவன் கேட்டுகிட்டே இருக்கல பாருங்க. அவன் கொண்டு வந்தான்னு போட்டிருக்கு. அவள் வந்தால் பார்த்த உடனே அவளை கூட்டிகிட்டு தாண்டி 1000 ரூபா கூடாரத்துக்கு போயிட்டான். அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் கூட வாங்கினான்னு போடலை, உடனே கூட்டிகிட்டு அவன் பாட்டு போயிட்டான். அவ்வளோதான், போ எனக்கு ரெபேக்கால் கிடச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட திருமணங்கள் மிக அற்புதமான திருமணங்கள். ஏன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவர் இருக்குது, ஒரு தேவனுடைய தயவை தேவன் அதுக்குள்ளே நினச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இப்போ கானானை நீ சுதந்திரிப்பான்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யணும்னா, நாங்கள் போகிறோம் ஆண்டவரை, நாங்கள் போய் சுதந்திரிப்போம் அப்படின்னு அவங்க என்ன செய்யணும், கானானுக்குள்ளே போயிருக்கணும். அவங்க ட்ரை பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு மூப்பர்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டியை போட்டு நம்ம கோத்திரத்துக்கு ஒரு ஆளை அனுப்பி தேசம் எப்படிப்பட்டது, எங்கே பலமான ஜனங்கள் இருக்காங்க, எங்கே பலவீனமான அவன் என்ன ஐடியா பண்ண தெரியுமா, எங்கே வீக்காக இருக்காங்களோ அது வழியே உள்ளே போவோம். அப்போ முதலே பயந்துட்டாங்களா, நம்மளால் அந்த பலமான ஆட்களை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போது வீக்காக எங்கே இருக்காங்களோ அது வழியாக உள்ளே போகலாம். அதுக்கு தான் இந்த வேவு பார்க்க அனுப்புனது. கடைசிக்கு அவங்க வந்து மொத்தத்துக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம்
அரக்க ஜாதியானவங்க, அவங்க பார்வையில் நாங்கள் வந்து வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் அப்படியே இருந்தோம் சொன்னான். இதில் என்ன பிரச்சனை, அங்கே போனவொடனே இவன் தன்னை பார்த்ததே மாறி போச்சு. இதுதான் வேவு பார்க்கப்படாது. வேவு பார்க்க போகும்போது என்னென்னா நம்மளை ரொம்ப குறைவாக மதிப்பிட வேண்டிய நிலைகள்லாம் வந்துடும். ஏன்னா அங்கே போய் பார்க்குற காரியங்கள் ரொம்ப பெருசாக என்ன செய்யுது, தோன்றுறது, ரொம்ப பெருசாக தோன்றுது. பார்க்குற காரியங்கள் ரொம்ப பெருசாக தோன்றுது. ஃபினான்ஷியல் நீடு ரொம்ப இருக்கிற மாதிரி தோணும். நம்ம சுதந்திரிக்கணும்னா நமக்கு ரொம்ப ஆள்பலம் தேவையே. எல்லாத்தையும் உட்காந்து கணக்கு போட்டுட்டு சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஓன்னு உட்காந்து பகல் முழுவதும் ராம் முழுவதும் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு போட்டு. இப்போ உடன்படிக்கையெல்லாம் ஞாபகத்துக்கு என்ன செய்யலை வரல. பார்த்தீங்களா, நம்மளும் நிறைய நேரங்களில் உடன்படிக்கையை மறந்துட்டோம்னா அழுவோம். உடன்படிக்கை மறந்துட்டா என்ன வரும், அழுதுதான் வரும். நீங்கள் அழுதீங்கன்னா உடன்படிக்கையும் மறந்து போயிடும். சூழ்நிலையை பார்த்து அழுகிறவர்களாக இல்லாமல் சூழ்நிலைகளுக்கு மேலே ஆர்ப்பரிக்கிற ஜனங்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு உடன்படிக்கையின் மனிதனாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில். சூழ்நிலை பெருசா, உடன்படிக்கை பெருசானா தேவனுக்கும் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆவியில என்ன உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறாரோ அந்த உடன்படிக்கை தான் பெரியது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறாங்க? விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சும்மா இல்லைங்க, நம்மளாம் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். சூழ்நிலைகளை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை, பிரச்சனைகளை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை, பயப்படவே கூடாது. தைரியமா தேவனோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குன்னா நான் தைரியமாக அந்த உடன்படிக்கை என்ன செய்ய போகிறேன், செயல்பட போகிறேன். அவ்வளோதான். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏங்க அவர் பார்த்துக்கிறதுக்காகத்தாங்க அவர் என்னோட உடன்படிக்கை பண்ணிக்காரு. நான் பார்த்துக்கிறேன்பா, நீ இந்த உடன்படிக்கை என்ன செய்ய ஏற்றுக்கொள், இந்த உடன்படிக்கை கீழே வா, மற்றதெல்லாம் நான் என்ன செய்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன் அப்படி சொல்லி தான் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த உடன்படிக்கையின்படி தேவன் என்ன செய்யணும், நம்ம அவர் பார்த்துக்கொள்வார், அவர் என்னை விடுதலை ஆக்குவார், அவர் எனக்கு சுகம் அளிப்பார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாக இருக்கிறேன், அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு இருக்கிறது. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் இருக்காருங்க. எனக்கு அவருக்கு இடையில ஒரு புதிய உடன்படிக்கை இருக்கிறது, மாறாத உடன்படிக்கை இருக்கிறது, நிலையான நித்தியமான உடன்படிக்கை இருக்கிறது. இந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். அதை விட்டுட்டு பயந்துட்டே இருக்கக்கூடாது. இந்த பிதாக்கள் என்ன பண்ணாங்கன்னா சூழ்நிலையெல்லாம் பார்த்த உடனே உட்காந்து ஓன அழுது எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அவர்களோட தேவன் பண்ணின உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அங்கே ஆட்டை அடித்தாங்க, ரத்தத்தை சிந்தினாங்க, பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது, நிழல் போன்ற கிறிஸ்து அங்கே அடிக்கப்படுகிறார். எல்லா உடன்படிக்கையும் இங்கே நடந்துச்சு. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை கொஞ்சம் வேலை செஞ்சதெல்லாம் பார்க்குறாங்க. வெள்ளியோடும் பொண்ணோடும் தேவன் என்ன செய்கிறார் அவங்கள. இதெல்லாம் என்ன ஆசீர்வாதம், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் பாருங்க, ஒரு ஓவர் நைட்டில் இவங்களை பெரிய கோடீஸ்வரனாக மாற்றிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஏராளமான வெள்ளியோடும் பொண்ணோடு என்ன செய்யறான், அங்கேருந்து புறப்புறம் உயர்ந்த பாபிலோனிய வஸ்திரங்கள் என்னெல்லாம் வேணுமோ, இதுவரை எதெல்லாம் அந்த எகிப்தின் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தாங்களோ அதையெல்லாம் பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் கேட்டு வாங்கி தங்களுடைய குமாருக்கும் குமாரத்திகளுக்கும் அவர் உடுத்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ராஜ பவனியா புறப்பட்டு வர்றாங்க, ஏராளம் பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப இந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்னா இது ஒரு உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம், உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம். இது அப்படியே வருது. அப்ப நாம் இந்த உடன்படிக்கையை நம்ம நம்பணும். பழைய உடன்படிக்கையில் என்ன பண்ணாங்கன்னா உடன்படிக்கையை மறந்துட்டு உட்காந்து நினைச்சாங்க, அழுதாங்க. அதுதான் இங்கே சொல்றாரு. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா உடன்படிக்கையில நிலை நிற்க, அவர்கள் நிலை நிற்க, கடவுள் நிற்கிறாரு, இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த உடன்படிக்கையில நிலை நிற்காமல் போயிடுறாங்க. நானும் அவர்களை இப்போ இங்கே தான் அவர் என்ன சொல்றாருன்னா என் உடன்படிக்கையில் நானும் ஒரு சேஞ்சப் பண்ணுறேன் அப்படின்ட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா என் செவிகள் கேட்க நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன், உங்களுடைய சபங்கள் எல்லாம் இந்த வனாந்தரத்தில் என்ன செய்யும் விடும் அப்படின்ட்டார். நீங்கள்லாம் வனாந்தரத்தில் 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் நீங்கள் சாவீங்க, ஏன்னா வனாந்தரத்தை செத்தா தாவலை சொல்லி உடன்படிக்கையை மறந்துட்டு சாவை பற்றி 10 தடவை நினைச்சிட்டீங்க, என் செவியில் கேட்க பேசிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா என் உடன்படிக்கை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உடன்படிக்கையில் நிற்கலைங்கும் போது அது இன்வேலிடாக போயிடுது. அந்த உடன்படிக்கையை நீ தான் உடச்சிட்ட.
இப்போ நானும் அந்த தூக்கி ஓரமாக போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், உன் உடன்படிக்கையில் ஒரு மாற்றத்தை பண்ணுறேன், என் செவிகள் கேட்க நீங்கள் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்றார். இப்போ அவங்க எல்லாருடைய சவங்களும் வனாந்தரத்தில் விழுந்தது, உடன்படிக்கை கெட்டு போயிடுச்சு. அந்த உடன்படிக்கை அதனால தான் அந்த உடன்படிக்கை பிழை உள்ள உடன்படிக்கை அல்லது குறை உள்ள உடன்படிக்கை அல்லது மீறப்பட்ட உடன்படிக்கை என்று பார்க்கிறோம். இப்போ புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துகிறார். அப்போ தான் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து. இப்போ கற்பலகைகள் எழுதி வைக்க போகிறதில்ல, எழுத்து கல்லினால் எழுத போட போகிறது கிடையாது, கல்லில் எழுத போகிற எழுத்துக்கள் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த உடன்படிக்கையை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியது இல்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர். இதை புதிய உடன்படிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், தேவன் நம்ம அநியாயங்கள் அநீதிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், தேவன் கிருபையாய் மன்னிக்கிறார். இப்போ உடன்படிக்கையை நீங்கள் மீறிட்டா கூட உடனே அவர் இந்த உடன்படிக்கையை கிழிச்சு போட போகிறது கிடையாது. நமக்கும் தேவனுக்கு இடையில் ஒரு புதிய உடன்படிக்கை இருக்குது, அதை நம்ம விசுவாசித்து இயேசுவை ரட்சகர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அநியாயம் பண்ணுறோம். பண்ணாங்களா பண்ணலையா? தப்பெல்லாம் பண்ணுறாங்க. இதை கேட்குறாங்களே, கிறிஸ்தவனாக இருந்துட்டு இப்படி பண்ணுறியாடா கேட்குறாங்களா இல்லையா? அநியாயம் நடக்கு, தப்பெல்லாம் நடக்கு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இவன் தப்பு பண்ணிட்டதுனால இப்போ நான் அந்த உடன்படிக்கை என்ன செய்ய போகிறது கிடையாது. பழைய உடன்படிக்கையை நான் கிழிச்சு போட்டது மாதிரி அல்லது அகற்றி போட்டது மாதிரி அது மீறிட்டேன், நானும் அதை தள்ளி விடுறேன் அப்படின்னு தேவன் தள்ளி விடாமல் அவங்க அநியாயங்களை என்ன பண்ணுறாரா, எப்படி மன்னிக்கிறாரா? கிருபையாய் மன்னித்து. அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. அப்போ இங்கே தாங்க அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாச்சு அந்த கிருபை. அந்த கிருபை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உடன்படிக்கையை நித்தியமானதாக மாற்றுகிறது. எல்லாரும் சொல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை இந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக மாற்றுகிறது. இப்போ இங்கே ஒரு மனுஷன் அநியாயம் பண்ணிட்டான் அல்லது மீறிட்டான் அல்லது பாவம் செஞ்சிட்டான்னா இப்போ உடன்படிக்கையை தேவன் மாற்ற போகிறதில்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கிருபையினால அவனுடைய அநியாயத்தை என்ன செய்கிறார், தேவன் மன்னிச்சிட்டார். மன்னிச்சு மறுபடியும் அந்த உடன்படிக்கையை தான் பார்க்குறார். அவன் வாழ்க்கையில் தவறுகள் காணப்பட்டா கூட, அதான் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, நான் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன் அப்படிங்கிறது. அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து பாவங்களை அக்கிரமங்களை என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். அவன் அக்கிரமம் பண்ண தான் செய்கிறான், நிறைய குறைவுகள் இருக்கு. அந்த குறைவுகளினால உடன்படிக்கை கெட்டு போக போகிறது கிடையாது. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், நான் தான் தப்பு பண்ணிட்டேனே, கடவுள் இனிமேல் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரா, நான் தான் மீறிட்டேனே. சரி, மீறிட்டேங்கிற உணர்வடைகிறீங்களே, உணர்வடைஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க, தேவன்கிட்ட வர்றீங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் மீறிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் குற்றமுள்ளவன், என்னை தயவாய் மன்னிங்க அப்படின்னு இப்போ தேவன்கிட்ட வர்றீங்களே. இப்போ தேவன் உங்களை என்ன பண்ண போகிறாரு, இல்லை மன்னிக்கலாம் முடியாது, உன் அக்கௌண்ட்டில் நான் எழுதுனது தான், நீ தப்பு பண்ணிட்ட, இனிமேல் உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது, இனிமேல் உடன்படிக்கை ஆசீர்வாதம்லாம் என்கிட்ட கேட்டுறாத, அப்படி சொல்லிக்கிங்க இப்படி சொல்லிக்கிங்க, உடன்படிக்கை பண்ணிக்கிங்க, நான் ஆசீர்வதிங்கெல்லாம் கேட்டுறாத அப்படின்னு சொல்லி யாரையும் புறமே தள்ள போகிறதே கிடையாது. அது போல தான் அழகாக வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய். பாருங்கள், இந்த அநியாயம் அதுதான் நம்ம சொன்னோம். இங்கே எபிரேயரில் அவர் சொல்கிறாரு,
உன் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. யோவானிங்க அதான் சொல்றாரு, நீ அநியாயம் பண்ணிட்டேன்னா, அக்கிரமம் பண்ணிட்டேன் அல்லது அநீதியான காரியத்தை செய்துட்டீன்னா, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், வேதம் சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ இன்னும் வேதம் சொல்லுது பாருங்க, நம்ம இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேர கடவும். பாருங்க, அவர் சொல்ல, நீ வா பார்த்துக்கலாங்கிறார். அநியாயம் பண்ணிட்டியா, உணர்வடைஞ்சிட்டியா, மனம் திரும்புறேன்னு விரும்புறியா, அதுலேருந்து வெளியே வர நினைக்கிறியா, வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. வா கிருபாசன தண்டையில் வா, நான் பார்த்துக்கிறேன். அப்போ என்ன சொன்னா, நான் கிருபை வச்சிருக்கிறேன், இந்த கிருபையை கொண்டு உன்னுடைய அநீதியான அநியாயமான இந்த எல்லா காரியத்தையும் நினைச்சேன் நீக்கி போடுறேன். நான் அதனால உடன்படிக்கையை நான் வந்து கெடுத்துட போகிறது கிடையாது. உடன்படிக்கை வந்து கெட்டு போக கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய உடன்படிக்கை எனக்கும் தேவனுக்கு இடையில இயேசுவின் ரத்தத்தினால உண்டான புதிய உடன்படிக்கை என்றைக்குமே எந்த என்னுடைய செயலினாலும் கெட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கதரை சோதரிப்போம். Glory to Jesus. நல்ல நேரங்கள் நமக்குடைய கில்ட் என்ன தெரியுமா, நமக்குள்ள வந்து ஒரு குற்ற உணர்வு என்னன்னா, நான் மீறிட்டேன், இனிமேல் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எனக்கு வருமா? பிசாசு என்ன சொல்லுவா, நீ தான் எல்லாத்தையும் தப்பு தப்பாக பண்ணிட்டேல. கடவுள் மன்னிச்சாலும் மன்னிப்பாரு, ஆனால் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நினைச்ச மாட்டார், உனக்கு தரவே மாட்டார்ன்றார். இனிமேல் கேட்காத, கேட்கறதுக்குலாம் உனக்கு என்ன தகுதி இருக்குது, எவ்வளோ தப்பு பண்ணிக்க, எவ்வளோ மீறி இருக்க, உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தில் இனிமேல் கேட்காத அப்படின்னு பிசாசு சொல்லி வச்சிருவான். நான் சொல்கிறேன், நான் தவறு செய்திருப்பேனே ஆனால் அல்லது நான் மீறி இருப்பேனே ஆனால், அநீதியான கிரியைகளை செய்திருந்தால் நான் தேவனிடத்தில் மனம் திரும்ப போகிறேன். தேவன் அவருடைய கிருபையினால என்னுடைய அநீதியை நீக்குகிறார். ஆனால் புதிய உடன்படிக்கை என்பது எப்பொழுதுமே எனக்கும் தேவனுக்கு இடையில இருக்கு. நாம் மீறும் பொழுதும் அந்த உடன்படிக்கை மாறாததாக இருக்கிறது. நான் அவற்றை மறுபடியும் வந்து சேர்ந்துட்டேன்னா அந்த உடன்படிக்கை மறுபடியும் என் வாழ்வில் அப்படியே என்ன செய்யுது, வேலை செய்துட்டு தான் இருக்கு. இதாங்க புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஜனங்கள் அதை மீறின பொழுது அந்த உடன்படிக்கை கெட்டு போனது, அந்த உடன்படிக்கை அது புறக்கணிக்கப்பட்டது. இவன் புறக்கணித்த உடனே தேவன் நினைச்சிட்டாரு, அந்த உடன்படிக்கை அவ்வளோதான், போ நீ அந்த உடன்படிக்கை மீறிட்ட. ஆனால் புதிய உடன்படிக்கை அப்படி கிடையாதுங்க. அதனால தான் இது வந்து பிழையில்லாத உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க, பிழையில்லாத உடன்படிக்கை, குறைவில்லாத உடன்படிக்கை, மாற்றப்படாத உடன்படிக்கை, தள்ளப்படாத உடன்படிக்கை, நித்தியமான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை புது உடன்படிக்கைன்னு வேதம் சொல்ல, பிழை இல்லாத புதிய ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இப்போ பாவம் இருக்குன்னா நான் என்ன செய்யணும்? பாவம் என் வாழ்வில் வந்துட்டதுனால உடன்படிக்கை போயிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லும். ஏன்னா அக்கிரமங்களை வந்து அநியாயங்களை வந்து நம்ம வந்து அறிக்கையிட்டோம்னா அவர் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க, அவர் உண்மையுள்ள தேவன், நீதியுள்ள தேவன். அவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். பிதாவாகிய தேவன் உடன்படிக்கை ஒரு நாளும் குலைத்து போடுகிற தேவனே அல்ல. இப்போ மறுபடியும் அதே எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம் பாருங்க. இப்போ அவர் சொல்றாரு, இந்த புதிய உடன்படிக்கை 13ஆம் வசனம் பாருங்க, 12 வாசம் முடிச்சிடும். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் அவர் சொல்லிட்டார். இனிமேல் அவங்க அக்கிரமம் பாவத்தெல்லாம் நான் பெருசாக நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய மனதில் உடன்படிக்கையை நான் நினைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ சொல்கிறார், புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே வாசிங்க, முந்தின உடன்படிக்கை முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, ஊர்வழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இது நாள்பட்ட உடன்படிக்கை அப்படிங்கிறார். பழைய உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப ஓல்டுங்க, அது ரொம்ப பழசு. அது வந்து
முந்தினதை பழமையாக மாற்றிடுச்சு. ஒரு புதிய உடன்படிக்கை ஒன்று வந்துட்டதுனால, கல்வாரியில் ஒரு புது உடன்படிக்கை தேவன் வச்சுட்டதுனால, பண்ணிட்டதுனால, பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று, அந்த உடன்படிக்கைக்கு பேரே பழைய உடன்படிக்கைன்னு ஆகிப்போச்சு. அது முந்தினதை பழமையாக ஆக்கினார். அது நாள்பட்டது. அது உருவழிந்து போகும் காலம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அது உருவழிஞ்சிட்டே இருக்குது. அந்த உடன்படிக்கை பெரிதல்ல. அப்போது இப்போ நம்ம பழைய உடன்படிக்கையை பிடிச்சிட்டு, பழைய உடன்படிக்கையில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிரமாணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பிடிச்சிட்டு இருக்க காட்டிலும் புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது, அதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசமும் புதிய உடன்படிக்கையும் தான் நம்மளை வாழ வைக்க போகிறது. சில உபதேசத்தையும் பழைய உபதேசங்களை பிடிச்சிக்குவாங்க. சபைக்கு ஒரு உபதேசம்னு வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க என்னென்னா அந்த பழைய உபதேசங்களை பிடிச்சிட்டு அதிலே தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த உபதேசம்தான் பெருசு எங்களுக்கு. ஏன்னா அது அந்த காலத்திலிருந்து மோசே கொடுத்தாரு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. நான் சொல்கிறேன், பழைய உபதேசங்களை தான் தாண்டி இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த உபதேசங்களை தான் நம்ம மையமாக வைத்து போதிக்கணும். ரெண்டாவது, பழைய உடன்படிக்கையை மாற்றி தேவன் என்ன பண்ணிட்டார், ஒரு புதிய ஒரு உடன்படிக்கையும் கொடுத்துட்டார். இப்போ பாருங்கள், அப்படியே சொல்கிறார். அதனுடைய தொடர்ச்சியில் தான் 9ஆம் அதிகாரமும் 10ஆம் அதிகாரமும் பேசுகிறார். முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. இதை பழைய உடன்படிக்கைங்கிறாரு அல்லது முதலாம் உடன்படிக்கைன்னு சொல்கிறார். ரெண்டுமே பழைய ஏற்பாட்டில் உள்ள உடன்படிக்கை சொல்லக்கூடியதான். இது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. எப்படி ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக அப்புங்களும் இருந்தன. அந்த பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் துறைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அது பொன்னினாலே செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தலைத்துக்கோளும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதிலே அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது கொஞ்சம் பேசியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பவுல் என்ன செஞ்சாருன்னா போதும் அப்படின்ட்டாரு. நிறைய விஷயங்களை அப்படி தான் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா பின்னாடி அபிஷேகத்தை பெற்றிருக்கிற இந்த நாட்களில் நம்ம இதெல்லாம் அலசி ஆராய முடியுங்கிறதுனால அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கூடாரம் நிலை நிற்கிற வரைக்கும் என்னென்னா, மனுஷனை அந்த கூடாரம் என்ன பண்ணுச்சுன்னா, அது உடன்படிக்கையின் மனுஷனாக இருந்தால் கூட இந்த தேவனை இந்த உடன்படிக்கை சொல்லுது, நீ பார்க்கவே முடியாது, நெருங்க முடியாது, கிட்ட வராத, நீ பாவியானவன், தூரமாக போய் நெல், உள்ளே வராத, இப்படியே இந்த உடன்படிக்கை என்ன செஞ்சு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அப்போது அதுதான் அவர் சொல்கிறாரு, இந்த 2ஆம் கூடாரத்துக்குள்ளே பிரதான ஆசாரியர் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே போய் பாவ நிவாரண வழியெல்லாம் செய்துட்டு வருவான். முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த கூடாரத்தினுடைய அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, இன்னும் ஒரு பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற அல்லது தேவனை சந்திக்கிற, முகமுகமாய் சந்திக்கிற அந்த வழி என்ன செய்யலை, உண்டாகலை. உடன்படிக்கைலாம் நடந்துருச்சு மனுஷனோட. ஆனால் இந்த உடன்படிக்கை என்ன பண்ணனா, மனுஷனை கொண்டு போய் தேவனோட என்ன செய்யலை, சேர்க்கலை. அதனால தான் அது குறைச்சல் உள்ள, பிழை உள்ள. ஏன்னா இந்த அந்த பழைய உடன்படிக்கையே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அந்த உடன்படிக்கையை பிடித்து கொண்டு ஒரு மனுஷன் மகாபரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் நினைச்சிருக்கணும், போயிருக்கணும். ஆனால் அதே உடன்படிக்கை பெட்டி உள்ளே இருக்கிற ஸ்தலத்துக்குள்ள அந்த பெட்டியில் சொல்லுனா உள்ளே வந்துடாத, கொன்னே விடுவீங்க. உள்ளே வந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் மட்டும்தான் உள்ளே வரணும். வேறு மாதிரி அதுவும் அவன் ரத்தத்தோடு என்ன செய்யணும், உள்ளே வரணும். அப்படி இல்லாமல் சும்மா உள்ளே வந்தாலும் ஆசாரியை செத்து போயிடுவான். நம்ம அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போய் திரும்பி அனுப்பும் பொழுது தாவீதுடைய நாட்களில் அதை தாவீது நகரத்துக்கு கொண்டு வரணும்னு திட்டம் போட்டு புது ரதத்தில் ஏற்றி கொண்டு வராங்க. ஊசா அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்ட பொழுது அடிபட்டு என்ன செஞ்சான், செத்து போயிட்டான். அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன சொல்லிச்சுன்னா, கிட்டே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது.
எல்லாம் பாவி, இன்னும் மார்க்கம் என்ன செய்யலை, உண்டாகலை. தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கிற வழி என்ன செய்யலை, உண்டாகவில்லை. அப்போ உடன்படிக்கை உண்டாச்சு, ஆனால் அந்த உடன்படிக்கை மனிதனை தேவனோடு கொண்டு என்ன செய்யலை, சேர்க்கல. அப்போ புதிய உடன்படிக்கை மேலான உடன்படிக்கை என்று சொல்லுது. இந்த உடன்படிக்கை என்ன பண்ணுதுன்னா, என்னை அவரோடு இணைத்து விட்டது, அல்லது அவரே புறப்பட்டு என்னோடு வந்து இணைஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தான் தேவை. நான் கூட உள்ள போகல, போன நினைச்சாலும் ஆசாரிகள் விட்டுருக்க மாட்டாங்க உள்ள. ஏன்னா அவங்க அந்த பழைய ஏற்பாடு கோட்பாடு மாதிரி திரைச்சியிலேயே கிழிஞ்சா கூட அவன் குச்சி வச்சுட்டு கேட்டில் நிற்பான், உள்ளே போகவே கூடாது, நான் விடவே மாட்டேன். அப்போ தேவன் பார்த்தாரு, நானே கிழிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடறேன், நீ இருக்கிற இடத்துக்கு வந்துடு, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாக இருக்கிறார் நீங்கள் அறியீர்களா. இப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்துடுறேன்ப்பா உன்னோட. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, புதிய உடன்படிக்கை என் இருதயத்தில் இருக்க அந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை என்ன பண்ணுச்சுன்னா என்னையும் தேவனை ஒன்றா இணைச்சிருச்சு. இப்போ கற்பலகையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை என்ன பண்ணுச்சுன்னா, அது உள்ள உட்காந்துக்கிட்டு உள்ள வந்தேன் உன்னை தொலைச்ச, நீ தேவன் என்ன செய்ய முடியாது, நெருங்கி வரவே முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி என்னை வெளி தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிற மார்க்கம் என்ன செய்யல, இன்னும் உண்டாகலை அப்படின்னு சொல்லி திரைச்சேலையை போட்டுவிட்டு உள்ள உட்காந்துருச்சு. ஆனால் என் இருதயத்தில் எழுதப்பட்ட புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுச்சுன்னா, வாசல்ல திறந்து விட்டு வானாதி வானங்களின் தேவனையே எனக்குள்ள என்ன செய்யுச்சு. இதாங்க புதிய உடன்படிக்கையின் மேன்மை. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அதனால இந்த உடன்படிக்கை வந்து ரொம்ப மேலான உடன்படிக்கை, ரொம்ப அற்புதமானது, ஸ்லாக்கியம் நிறைந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நம்ம போற்றணும். இந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம ஊழியம் பண்ணுறோம், ஊழியக்காரராக இருக்கிறோம், இந்த உடன்படிக்கையின் கீழே வாழ்கிறோம்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, ஆனால் அவங்களால வந்து தேவனிடத்தில் கிட்டி என்ன செய்ய முடியல, சேர முடியலை. இன்றைக்கி நாம் வந்து தேவனிடத்தில் கிட்டி சேருகிறோம். வேதமும் நம்மளை வெல்கம் பண்ணுது, தைரியமாக கிருபாசனத்தில் என்ன செய்ய கிட்டி சேருங்கள் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, இந்த கூடாரம் வந்து இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. 9ஆம் வசனம் பாருங்க. அதற்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். பாருங்க, அந்த பழைய உடன்படிக்கை என்ன பண்ணுச்சுன்னா, ஒருவனுடைய மனசாட்சியை என்ன செய்யலை, பூரணப்படுத்தலை. அதனால அவங்க எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்வோடு கூட என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அதனால் எவ்வளவு பெரிய ஆபிரகாம் போன்ற பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட, அல்லது மோசே போன்ற, சாமுவேல் போன்ற பெரிய பெரிய ஆட்கள் கூட அவங்க என்ன பண்ணாங்க, அடியேன் தேவரீரோடு கூட பேச துணிந்தேன், தேவரீருக்கு கோபம் வர. அப்போ என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்குது. நான் தேவன் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, நெருங்கி சேர முடியாது, திரும்ப திரும்ப பேசணும், அவருக்கு என்ன செஞ்சிடும், கோபம் வந்துடும். ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டா அப்புறம் ரெண்டாவது ஜெபத்தை பண்ணுறதுக்கு கூட பயம். ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லுது, நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, பேசிட்டே வா, உறவாடுவோம், வா என்னோட ஐக்கியப்படு, என்னோட நெருங்கி சேரு, எனக்கு போல சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், நம்ம ஒன்றாவே, பயப்படாதே, எவ்வளோ சொல்லுது இந்த புதிய ஏற்பாடு. தாங்க புதிய உடன்படிக்கையின் மேன்மை. பழைய உடன்படிக்கை என்ன பண்ணுச்சுன்னா, மனுஷனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தலை. அதனால மனுஷன் ரத்தத்தை எடுத்துட்டு உள்ளே போனால் கூட தான் குற்றமுள்ளவன் தான் அப்படிங்கிற அந்த பயத்தோடே ஆசாரியன் உள்ளே போயிட்டு வருவான். அதனால தான் அந்த ஆசாரிய முறைகளை சொல்லும் பொழுது, ஆசாரியன் உடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் போட்டிருக்க அங்கியில் ஒரு மணி, ஒரு மாதுளம்பழம், மணி ஒரு மாதுளம்பழமாக அப்படியே அந்த அங்கியை சுற்றிலும் இருக்கும். அவன் எங்கே மூவ் பண்ணாலும் லேடிஸ் நீங்கள் கொலுசு போட்டுருக்கிற மாதிரி சில்லு சில்லுன்னு நினச்சியும் அப்படியே ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிம்பிள். ஆசாரியம் உள்ளே போனவன் உயிரோடு தான் இருக்கான், என்ன செய்ய, அவன் நடமாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வேலை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவர் பொண்டு போய் அதை சுத்தம் பண்ணி அங்கே என்ன செஞ்சுருக்கார், ரத்தங்களெல்லாம் தெளிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் போகும்போது ஒரு காலில் ஒரு ரோப் வர கட்டிப்பாங்களாம். என்ன பயம்னா, இந்த தாவீது வந்து பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு தாவீது நகரத்துக்கு வர்றாரு, பெரிய கொண்டாட்டத்தோட பூரிகளில் ஊதி கொண்டு வர்றாங்க. மேட்டண்டையில் வரும் பொழுது மாடு இடருது, பெட்டி சாய போகுதுன்னு சொன்னோடனே ஊசா அவன் தான் ரதத்தை நடத்துகிறவன், அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த அந்த வண்டியை வந்து ஓட்டிகிட்டு வர்றான்.
ஐயோ இடறப்போகுது, பெட்டி உள்ள போகுதுன்னு பிடிக்க போனா கர்த்தர் ஊசாவை அடித்ததுனால அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, செத்தான் என்று பார்க்கிறோம். இப்போ எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. என்னடா அந்த பெட்டியை தொட்டாவே சாவு நடக்குது, அதுவும் ஆசாரியனே தொட முடியலன்னு நான் எப்படி தொடருது? இப்போ அடுத்த அடி விழுந்த உடனே இப்போ யோசனையா இருக்கு, இந்த பெட்டியை கொண்டு யார் இறக்குறது வண்டியிலிருந்து முதல்ல? ரொம்ப பயம் வந்துருச்சு. கடைசிக்கு ஆசாரியன் இருக்கக்கூடிய ஒரு ஓவேத்தியதுங்கிற வீடு பக்கத்தில் இருக்கு, அவன் வீட்டில் கொண்டு இப்போதைக்கு டெம்பரரி என்ன செய்வான், வச்சுருவோம். ஏன்னா இந்த பெட்டியினுடைய ரகசியம் இன்னும் விளங்கலை, புரியலை, என்னன்னு புரியலை அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு போய் ஓவேத்தியதனுடைய வீட்டில் என்ன செய்கிறாங்க, வச்சுறாங்க. 3 மாதம் தான் இருந்துச்சு. 3 மாதத்துக்கும் அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் ஓவேத்தியதம். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அங்கே அடி வாங்கினா இவன் வீட்டில் இருந்தால் அந்த வீடு பெட்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே இவன் என்ன பண்ணிட்டான், பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக மாறிட்டான். என்ன ரகசியம் ஒன்றும் நான் சொல்கிறேன். பழைய உடன்படிக்கையை நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. அது சொல்லுச்சுன்னா வராதெல்லாம் வரக்கூடாது, நெருங்காதெல்லாம் நெருங்கக்கூடாது, நான் ஆசீர்வதிக்கணும் அதை ஆசீர்வதிக்கும். இப்படி தான் இருந்துச்சு பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கை தெளிவானதாக, எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக, எல்லா மனிதரோடும் உறவாடக்கூடியதாக, எல்லா மனிதர்களும் கடைபிடிக்கக்கூடியதாக, மிகவும் எளிமையானதாக கல்வாரி ரத்தத்தினால் இது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை குறித்து பயமே வேண்டியதில்லை. இந்த உடன்படிக்கையின் மனிதனாக ஒருத்தர் மாறுறதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது அந்த பழைய உடன்படிக்கை நாட்களில் பயம். ஆசாரியன் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறான், முதல்ல தனக்காக பாவ நிவர்த்தி செய்கிறான், அப்புறம் ஜனங்களுக்காக பண்ணுறான். இப்போ அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து தான் போகிறான். ஆனால் உள்ளே போகும்போதே காலில் கயிறு கட்டி போகிறான். அப்போ என்னன்னா, எனக்கு பாவ நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதும் கூட செய்யப்பட்டிருக்கிறது, நான் ஒரு பரிசுத்தவான், நான் பரிசுத்தமாக உள்ளே போகிறேன், எனக்கு ஒரு தீங்கு நேரிடாது அப்படிங்கிற தைரியத்தை பழைய உடன்படிக்கை அவர்களுக்கு என்ன செய்யலை, கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க அந்த பழைய உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும்போது, அந்த உடன்படிக்கை பார்க்கும்போது எப்போ வேணாலும் அடி விழும், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். நமக்கு தான் ஒன்றும் விளங்கலையா, தப்பு தப்பாக செஞ்சு அப்பப்போ என்ன செஞ்சுருக்கோம், கடவுள்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற அந்த பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பழைய உடன்படிக்கை பயத்தை கொடுத்தது, புதிய உடன்படிக்கை மகா பெரிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை பயம், புதிய உடன்படிக்கை என்னது, எல்லாரும் சொல்லுங்க, தைரியம். அதனால தான் வேதம் சொல்லுது, இப்போ உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், தைரியமாய் வா. கிருபாசன தண்டையில் பக்கத்தில் பழைய உடன்படிக்கையில் என்னங்க இருந்துச்சு, அந்த பெட்டிக்கு மேலே கிருபாசனம் இருந்துச்சுங்க. வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது இல்லையா, அந்த பெட்டி இருந்துச்சு, அந்த பெட்டியின் மேலே கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தது. 5ஆம் வசனம் 9ஆம் அதிகாரத்தில். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. கேருபீன்கள் பார்த்தீங்கன்னா 2 சட்டையை அப்படியே விரிச்சு நிற்கும், ஆப்போசிட்டாக அப்படியே அந்த பெட்டியை மேல் என்ன செய்யும், அது மூடினது போல ஒரு சாயல் இருக்கும். அந்த பெட்டியினுடைய மேல் மூடி தான் என்னது, தேவன் வீட்டிருக்கிற கிருபாசனம். கிருபாசனம்னு அதுக்கு பேர் வச்சுட்டு பக்கத்தில் ஒருத்தர் என்ன செய்ய முடியல, அதுதான் பழைய உடன்படிக்கை. கிருபாசனம் தானேங்க, அதுக்கு ஆசனத்துக்கு பேர கிருபாசனம். அப்போ கிருபாசனம் அடிக்கலாமா, கிருபாசனம் கொல்லலாமா? ஆனால் பழைய உடன்படிக்கையில் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த உடன்படிக்கை அவ்வளோதான், அதை கை கொள்ளணும். அந்த உடன்படிக்கையின்படி கண்டிப்பாக செய்கிறவன் அதனால் என்ன செய்வான், பிழைப்பான். செய்யலைன்னா அந்த உடன்படிக்கை தன்னுடைய வேலை என்ன செஞ்சிடும், காமிச்சிடும். ஆனால் புதிய உடன்படிக்கை அப்படி இல்லைங்க, இது மேலான உடன்படிக்கை. இது ரொம்ப அற்புதமானது. இப்போ தேவர் சொல்கிறாரு, நீ வா, நீ பாவியாக இருந்தால் கூட என்ன செய்ய, சகாயம் செய்கிற கிருபையை அடையும்படி உனக்கு நான் ஃபேவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பக்கத்தில் இருந்தால் அடித்து போட போகிறது கிடையாது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்க்குறேன் இல்லையா, எஸ்தர் அகாஸ்வர் அவன் நூற்றுக்கணக்கான நாடுகளை பிடிச்சி பெரிய இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் அரசாண்டவன், பெரிய பேரரசன். அதனால் அவன் சமூகத்தில் கண்ட ஆள் போக முடியாது, அவன்கிட்ட ரொம்பலாம் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, அவன்கிட்ட நெருங்கவே முடியாது.
கட்டின மனைவியாக இருந்தாலும் ராஜா அழைக்காமல் ராஜசமூகத்தில் நினச்சக்கூடாது, போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா ராஜா ஒரு பொற்செங்கோலை வச்சுருப்பார். கூப்பிடாமல் வந்துட்டான், சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அவன் பொற்செங்கோலை நீட்டினால் அவனுக்கு கிருபை. ராஜா பொற்செங்கோலை நீட்டலைன்னா ராஜ சமூகத்தில் வந்ததுக்காக என்ன செய்யப்படணும்? கொல்லப்பட வேண்டும். இதுதான் பழைய உடன்படிக்கை. கிருபாசனம் இருக்கு, தேவன் கூப்பிடாம உள்ள போனா, தேவன் கிருபை கொடுக்கல அப்படின்னா அடுத்து அங்கே என்ன நடக்கும்? மரணம் தான் நடக்கும். இதுதான் பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, நான் கூப்பிடாட்டினா கூட உனக்கு தேவைன்னா நீ வரலாம் உள்ள. ஹல்லேலூயா. பாருங்க, புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுதுன்னா, எனக்கு தேவையான நேரத்திலலாம் நான் தேவன்கிட்ட நான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். பழைய உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, நான் கூப்பிட்டா மட்டும் என்ன செய்ய, நீ வா, மற்றபடி கிருபாசனத்தில் என்ன செய்யக்கூடாது, நீ வரக்கூடாது. இது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை உனக்கு எப்போ தேவையோ நீ அப்போலாம் என்ன செய்யலான்ட்ட நெருங்கி சேரு, வா கிட்டி சேரு அப்படின்னு நம்மளை வெல்கம் பண்ணது. இதுதான் அந்த மேன்மையான உடன்படிக்கை. அப்போ இங்கே வேதத்தில் பார்க்குறோம், அதில் கிருபாசனம் இருந்துச்சு. அந்த கிருபாசனத்தில் பழைய உடன்படிக்கை காலத்தில் வந்து போக முடியலை. இப்போது 9ஆம் வசனம் வந்துடுவோம். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்குது, அதற்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்களுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். இந்த உடன்படிக்கை என்ன பண்ணுதுன்னா, மனசாட்சி என்ன செய்யலை. நம்ம எல்லா ஆக்டும் நடக்குதுங்க, அதாவது எல்லா செயல்பாடுகளும் இருக்குது. ரத்தம் சிந்திடுறாங்க, ரத்தம் தெளிச்சிடுறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் மனதை என்ன பண்ணலது? குணமாக்கலை. மனசாட்சியில் இன்னும் மனுஷன் எப்படி இருக்கான்னா, அவன் குற்றமுள்ளவனாக தான் இருக்கிறான். பிறகு பழைய பாட்டில் சுத்திகரிப்பு முறையெல்லாம் இருந்துச்சு. அந்த சுத்திகரிப்பின் முறைமையின்படி என்ன பண்ணுறாங்க, தங்களை எல்லா சுத்திகரிப்பின் வேலையும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டை அடித்து ரத்தத்தை சிந்தியும் சுத்திகரிப்பு வேலையை செஞ்சிடறாங்க. எல்லாத்தையும் செஞ்சால் கூட உள்ளே போகும்பொழுது அவனுடைய மனசாட்சி எப்படி இருக்குன்னா, இன்னும் வந்து கழுவப்படாத, பாவங்கள்லாம் போயிருச்சுங்கிற நம்பிக்கை இல்லாத அப்படிப்பட்ட ஒரு குற்ற மனசாட்சியை தான் அது உடையதாக இருந்தது. அதனால தான் அது மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேற அல்ல. அவர் சொல்றாரு, ஒரு சீர்திருத்தல் உண்டாகும்படி, அதாவது மனுஷனை அந்த சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைனா மனுஷனுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிற காலம் வரைக்கும் கடைபிடிக்கும்படியாக கொடுக்கப்பட்டவைகள். அது சரீர பிரகாரமான சடங்குகள் இதெல்லாம் அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ வரார் பாருங்க, 11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியராய் வெளிப்படுகையில் கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்துகிறாரு. என்னென்னா, இப்போ கிருபாசனத்தண்டையில் போகும் பொழுது கையினால் செய்யப்பட்ட கூடாரத்தின் வழியாக அல்ல. அன்னைக்கு தேவாலயம் இருந்துச்சு, இவங்க கட்டி வச்சுருந்தாங்களே, இந்த ஆலயத்தின் வழியாக இல்லாமல் அவர் சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாகவும் அல்ல, கையினால் செய்யப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்ட இந்த கூடாரத்தின் வழியாக, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக அப்படின்னு சொன்னால், தேவன் வீற்றிருக்கிறாரு அந்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அங்கேயே போய் பரலோகத்தில் போய் அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுறாரு, கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதனால தான் இயேசு கிளம்பி போகும் பொழுது இந்த மரியாள் கல்லறை தோட்டத்துலேருந்து என்ன செய்கிறாங்க, அழுதுட்டு இருக்காங்கல்ல, என் இயேசுவை யாரும் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள்னு. அப்போ இயேசு வந்து அவள்கிட்ட ஏமா அழுகிற, யாரை தேடுறன்னு கேட்டுட்டு மரியாளேன்னு சொன்ன உடனே அவளுடைய கண்கள் திறக்கப்படுது. அவர் வந்து இயேசுவை பார்த்துட்டு ரபுனி அப்படின்னு சொல்லி அவர் வந்து இயேசுடைய பாதங்களை தொடுறதுக்காக வணங்குறதுக்காக போகிற பக்கத்தில். அப்போ இயேசுவார், என்னை தொடாது, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லைங்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னா, அங்கே போய் இன்னும் இந்த அக்ரிமெண்ட்டை நான் என்ன செய்யலை, முடிக்கலாம், மறிச்சிட்டேன், ரத்தம் செஞ்சுட்டேன், பாதாளம் போயிட்டேன், எழுந்து வந்துட்டேன். இப்போ மறுபடியும் இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு கைகளால் செய்யப்படாத பெரிதும் உத்தமமான அந்த கூடாரத்தில் போய் நான் அக்ரிமெண்ட் என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். அந்த உடன்படிக்கையை கம்ப்ளீட் பண்ணணும். கொல்லப்பட்டால் மட்டும் போதாது, இந்த உடன்படிக்கை செய்து முடிக்க வேண்டிய பிரகாரமாக என்ன செய்யணும், அது செய்து முடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே போகிறார்.
இங்கே வேதம் சொல்லுது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவங்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய உடன்படிக்கையை உண்டு பண்ணினார். நித்திய பாருங்க, இந்த எட்டர்னல் கவனன்ட், எவர்லாஸ்டிங் கவனன்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, அவர் பரலோகத்தில் போய் தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே சிந்தி அந்த பெரிதும் உத்தமமான கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அந்த உடன்படிக்கையை செய்து நித்திய மீட்பை, நித்திய உடன்படிக்கையை உண்டு பண்ணி வச்சு கொடுத்தார். அதனால் இந்த உடன்படிக்கை யாரும் தள்ள முடியாது. இந்த உடன்படிக்கை எப்பொழுதுமே என்ன செய்யாது, மாறவே மாறாது. அதனால சொல்ல எப்படி எனில், அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவளுடைய ரத்தமும் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், பாருங்க, சரீரம் சுத்திகரிப்புக்காக அந்த சுத்திகரிப்பின் முறைகள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அந்த தீட்டை எப்படி கழிக்கணும், தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட வேண்டிய கடாரியுடைய சாம்பல் எப்படி, சரீர சுத்தி உண்டாகிறதுக்காக அவங்க சில சடங்குகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு நாட்களில் செய்தாங்க. இப்போ வேதம் சொல்லுது, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம், இப்போ வாசிங்க, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய மனசாட்சியையும் கரைதிரை அற்றதாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கை என் மனதில் வரும் பொழுது என்னுடைய மனசாட்சியுமே இப்போ சுத்தமாக இருக்கு. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தைரியமாக இயேசுடைய கிருபாசனத்தில் என்ன செய்யலாம், போகலாம். நான் அவற்றை போய் தைரியமாக உடன்படிக்கை பற்றி பேசலாம். உடன்படிக்கை நன்மைகளை நான் கேட்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு அந்த எல்லா சாக்கியத்தையும் கொடுக்கிற ஒரு உடன்படிக்கையாக இந்த உடன்படிக்கை இருக்கிறது. ஆகவே மனசாட்சியில் இப்போ நான் செத்து போன அந்த கிரியைகள், அதான் இப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம பிழைத்திருக்கிறோம் இல்லையா. ஒன்று பேதுரு சொல்கிறார் இல்லையா, 2ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு புத்தகத்தில் அவருக்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே, 2:24 1 பேதுரு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சார், சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமான. இப்போ பாருங்க, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், நம்முடைய பாவம் கழுவப்பட்டுச்சு. ஆனாலும் மனசில் எப்படின்னா சிலருக்கு ஒட்டிக்கிட்டே இருக்கும், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருக்கிறேன். இப்போ பாவங்களை அறிக்கிட்டுருவாங்க, தேவன் அவங்களுக்கு மன்னிச்சிருவார். ஆனால் மனசில் எப்படி இருக்குன்னா, ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் உடன்படிக்கை நன்மைகளை எப்படி கேட்க முடியும், இந்த கடவுளை போய் நான் எப்படி சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு. நான் சொல்கிற புதிய உடன்படிக்கை குறித்த அறிவு உங்களுக்கு வரும் பொழுது, இந்த உடன்படிக்கையின் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா செத்து போச்சு. இப்போ அது லைவாக இல்லை, நீங்கள் தொடர்ந்து பாவம் செஞ்சிட்ருக்கல, அது என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சிட்டீங்க, என்னைக்கோ ஒரு நாள் கற்பனைகளை மீறிட்டீங்க, என்னைக்கோ ஒரு நாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டீங்க, அதெல்லாம் பழசு. ஆனால் அந்த பழசையே நீ நினைச்சிட்டு இருக்காதபடிக்கு செத்த கிரியைகளார உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடியது புதிய உடன்படிக்கை. சரீரத்தை மட்டும் அது சுத்திகரிப்பது பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை சரீரத்தை மட்டும் என்ன செஞ்சு சுத்திகரிச்சு, புதிய உடன்படிக்கை மனசாட்சியும் சேர்த்து சுத்திகரிக்குது. இப்போ நான் கர்த்தர்கிட்ட போகும்போது நான் தைரியமாக என்ன செய்யலாம், நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன், நான் தைரியமாக போகலாம். அதாங்க இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு மேன்மை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இது புது உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறதுனால முந்தினதை அவர் பழமையாக ஆக்கினார். பாருங்க, சரீரத்தை மட்டும் சுத்திகரிச்சுட்டு என் மனசாட்சியை சுத்திகரிக்கிறேனா, அப்போ எனக்கு அந்த உடன்படிக்கை பெஸ்ட்டா, இல்லை என் சரீரத்தையும் என்னுடைய ஆவியையும் ஆத்மாவையும் சுத்திகரிக்கிற புதிய உடன்படிக்கை பெருசுனா புதிய உடன்படிக்கை தான் பெரியது. இப்போ நான் புதிய உடன்படிக்கை தான்
நான் நம்பிக்கை உள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக நான் இருக்க போகிறேன். இது தள்ளப்படாத ஒரு உடன்படிக்கையாக அது இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையால் வாசி முடிக்கலாம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அண்டாரா. வளையற்பாட்டில் நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வாக்குத்தத்தங்கள் அதில் அக்கிரமங்கள் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடிக்கு மனுஷன் குறை உள்ளவனாக போயிட்டதுனால அந்த வாக்குத்தத்தம் அனுசரித்து வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைவேற முடியலை. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக அதிலிருந்து குறைவுகளை அகற்றும்படியாக அந்த அக்கிரமங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணும்படியாக அதிலிருந்து பிழையெல்லாம் திருத்தும்படியாக சொந்த குமாரனுடைய இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்காக அவர் பண்ணிட்டார். இப்போ இந்த புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா, இயேசுவை மையமாக வைத்து அருளப்பட்டிருக்கிற ஒரு உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைக்கு அவர் தான் மத்தியஸ்தர். அவருடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் யாருன்னா அவர் இயேசு தான் மத்தியஸ்தராகவும் இருக்கிறாரு. ஆகவே இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நான் நிச்சயமாகவே அடைய முடியும். நான் குற்ற மனசாட்சியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மேலான ஒரு புதிய உடன்படிக்கையின் காலத்தில் நான் வாழ்கிறேன். தேவன் இந்த உடன்படிக்கையை ஒரு நாளும் தள்ளிவிட போகிறது கிடையாது. இது பழைய உடன்படிக்கை மாதிரி பலவீனமானதோ பிழையுள்ளதோ கிடையாது. ஆகவே ஒரு மேன்மையான ஒரு உச்சிதமான உன்னதமான ஒரு நித்தியமான மீட்பை உடைய ஒரு உடன்படிக்கையின் கீழ் நான் வாழ்கிறேன். இந்த வெளிச்சத்தை உடையவர்களாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. மிக அற்புதமான உடன்படிக்கைங்க. Thank you Jesus. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. வாக்குத்தத்தங்களை பழைய ஏற்பாட்டில் அடைய முடியல. அவங்களுடைய செயல்களின் அடிப்படையில் உடன்படிக்கையை தள்ள வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் என்னுடைய செயல்களின் அடிப்படையில் தேவன் உடன்படிக்கையை புறம்பே தள்ளுகிறது இல்லை. நான் குறை உள்ளவனா தேவன் என்னை சொல்லுவார். நான் மனம் திரும்பும் பட்சத்தில் அநியாயங்களை எல்லாம் நீக்கி போடுவார். ஆனால் உடன்படிக்கை என்றென்றைக்கும் நின்று கொண்டே இருக்கிறார். மாறாத தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களோடு உமக்கு உண்டாயிருக்கிற இரத்த உடன்படிக்கைக்காக நன்றி 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 நன்றி. வார்த்தையினால் சொல்லி கரத்தினால் நிறைவேற்றுகிறவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பயத்தை உண்டு பண்ண உடன்படிக்கையிலிருந்து தைரியத்தை உண்டு பண்ணுகிற உடன்படிக்கை